Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்குறோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, குடும்பத்தில் பொதுவாக பரம்பரையாக தாத்தாவோட தாத்தா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுகர் இருக்கும், டயபெட்டிஸ் சுகர் எல்லாம் ஒன்று தான். அப்போ எங்களுடைய தாத்தாவுக்கு இருந்திருக்கு, இப்போ அப்பாவுக்கு இருந்திருக்கு, இப்போ நாங்கள் வர்றோம். இப்போ எனக்கு வயசு 10-12 தான் ஆகுது. இருந்தாலும் எங்களுக்கு மனதில் ஒரு பயம், இது ஒரு பரம்பரை வியாதியாக இருக்கும் பொழுது அந்த ஜீன்ஸில் எங்களுக்கும் வந்து விடுமோ, எங்களுக்கு வராமல் இருப்பதற்கு என்ன மாதிரி பயிற்சி பண்ணணும்? இது நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது. நன்றாக புரிஞ்சுக்கிடணும், எண்ணம் தான் வாழ்க்கை. இப்படி பரம்பரை வியாதியாக இருந்தால் கூட ஒரு எண்ணத்தை திடப்படுத்தி நான் நலமாக இருக்கின்றேன், நான் இந்த முத்திரைகள், மூச்சு பயிற்சி, யோகாசனங்கள் செய்கின்றேன், எனது கணையம் அதாவது பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்குகின்றது, அந்த உணர்வை மட்டும், அந்த எண்ணத்தை மட்டும் நீங்கள் திடப்படுத்தி கொண்டு சுகர் வராமல், அதாவது பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க செய்யக்கூடிய வருமுன் காப்போம்னு சொல்லக்கூடிய முத்திரைகளை மட்டும் நீங்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முத்திரைகள், இந்த ஆசனங்களை பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக பரம்பரை வியாதின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த சுகருக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். உங்கள் எண்ணத்தினாலும் நீங்கள் செய்கின்ற யோக பயிற்சியினாலும் எடுக்கின்ற உணவு பழக்க வழக்கத்தினாலும் நம்ம உடம்பில் பேங்க்ரியாஸ் சரியாக சுரக்கும். இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. காலை எழக்கூடிய நேரம் 4 மணி, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30 மணி, 9:30லேருந்து காலை 3 மணி வரைக்கும் ஆழ்ந்த நித்திரை. உணவில் அதிக காரம், உப்பு, புளிப்பு வேண்டாம். அடிக்கடி உணவில் வாரத்தில் ஒரு நாள் பாகற்காய் எடுத்துக்கோங்க, சுண்டைக்காய் உணவில் எடுத்துக்கோங்க, மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை எடுத்துக்கோங்க, முருங்கை கீரை எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் பயம் இல்லாமல் பரம்பரை வியாதின்னு சொல்லக்கூடிய அந்த சுகருக்கு நாம் வராமல் முற்றுப்புள்ளி வைத்து விடும். அடுத்து உங்களுக்கு அடுத்தக்கூடிய ஜெனரேஷனுக்கும் அந்த மாதிரி வராமல் வாழ செய்ய முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சின்முத்திரை பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலி, வயதானவர்கள் நாற்காலியில் அமர்ந்து பண்ணிக்கலாம். கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி, கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடலில் கணையம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். பேங்க்ரியாஸ் அதனுடைய சரியான இயல்பான சுரப்பியில் சுரந்து கொண்டிருக்கின்றது. இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ஆழ் மனதில் நான் உற்சாகமாக, ஆரோக்கியமாக, சுறுசுறுப்பாக இருக்கின்றேன். எனது உடலில் பேங்க்ரியாஸ் சரியாக இன்சுலினை சுரக்கின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். நான் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் மனநிறைவோடு இருக்கின்றேன். அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை. கை முன்னாடி வச்சுக்கோங்க. சுண்டு விரல் பெருவிரல் நுனி, கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் பேங்க்ரியாஸ் சரியாக இயங்குவதாக எண்ணுங்கள். பேங்க்ரியாஸ் முழுக்க நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஆல்ஃபா பீட்டா செல் சரியாக இயங்குகின்றது. பீட்டா செல் சரியாக இன்சுலினை சுரக்கின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுமண முத்திரை. கை அப்படி மாற்றிக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் ஆழ் மனதில் பேங்க்ரியாஸ் சரியாக சீராக இயங்குகின்றது. அதில் ஆல்ஃபா பீட்டாசெல் இன்சுலினை சரியாக சுரக்கின்றது. அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை சின் முத்திரை, பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வருண முத்திரை சுண்டு விரல் பெருவிரல் நுனி கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஆல்ஃபா பீட்டாசெல் முழுக்க நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். பீட்டாசெல் சரியான முறையில் இன்சுலினை சுரக்கின்றது. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை சுமண முத்திரை. கையப்படி மாற்றிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ஆல்ஃபா பீட்டாசெல் சரியாக இன்சுலினை சுரப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம். 2 கால் சேர்த்துக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி ஒரு 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ சின் முத்திரை பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி கை அப்படி முட்டியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ அப்படியே அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். நான் சுறுசுறுப்பாக உற்சாகமாக ஆரோக்கியமாக இருக்கின்றேன். உடல் உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை வருண முத்திரை சுண்டு விரல் பெருவிரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ஆல்ஃபா பீட்டாசெல் நல்ல பிராணசக்தியை பெற்று சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுமண முத்திரை கை அப்படி மாற்றிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்தில் உட்காந்துட்டு பச்சிமோதாசனம் அமர்ந்த நிலையில் பண்ண போகிறாங்க. முதல்ல சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க.
ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கால் நீட்டிக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் தொட பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்புனீங்க. அங்கே நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ சலபாசனம் பண்ண போகிறாங்க. இது குப்புறப்படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். கை சைடில் வச்சுக்கோங்க, ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ அடுத்த கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ 2 கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ 2 கால் தலையை ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு வயிற்று உள்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். மணிபூரக மையத்தில் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் கூர்ந்து தியானிக்கவும். நேயர்கள், இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சி இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவசியமான ஒன்று. இது பரம்பரையாக தாத்தா காலத்திலிருந்து டயபெட்டிஸ் இருந்துகிட்டே இருந்தால் கூட இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷனில் இந்த பயிற்சியை விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலை மாலை பயிற்சி பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக பரம்பரை வியாதின்னு சொல்லக்கூடிய அந்த சுகர் வராமல் சுகமாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.